உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்க யார் வேண்டுமானாலும் வருவார்கள். ஆனால் உங்களை உண்மையாகவே உற்சாகப்படுத்தி பார்க்க இந்த உலகத்தில் உங்களை விட்டால் வேறு யாருமே இல்லை. கடவுள் நமக்கு மட்டும் ஏன் இடைவிடாமல் இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று உங்களுக்கு தோன்றும் போதெல்லாம் இது ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் எல்லோருக்கும் கஷ்டங்களை கொடுத்து விடுவதில்லை. யாருக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை தர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டுமே கஷ்டங்களை கொடுத்து தான் கொடுக்க போகும் நல்ல வாய்ப்புகளை அவர்களால் சரியாக பயன்படுத்தி கொண்டு உயர்வடைய முடியுமா என்று சோதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். போகிறவர் வருகிறவர்களுக்கெல்லாம் கடவுள் கஷ்டங்களை கொடுப்பதில்லை. உங்களை போன்ற சாதிக்க துடிக்கும் வெற்றியாளர்களுக்கு மட்டுமே கஷ்டங்களை கொடுத்து அதன் மூலம் சில பாடங்களை கற்பிக்கிறார் என்பதுதான் உண்மை. எப்பாடுபட்டாவது வாழ்க்கையில் ஜெயித்து விடுங்கள். ஒருபோதும் தோற்றுவிடாதீர்கள். ஏனென்றால் தோற்றுவிட்டால் அடுத்தவர்கள் விருப்பப்படி வாழ வேண்டியிருக்கும். ஜெயித்து விட்டால் நீங்கள் நினைத்த வாழ்க்கையை நீங்கள் நினைத்தபடி மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். வலிகளை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். தொடர்ந்து வலிகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படாதீர்கள். கடலில் விழுந்தால் கூட எழுந்து விடலாம். கவலையில் விழுந்து விட்டால் எழுவது கடினம். வலி இருந்தால்தான் வாழ்க்கையை உணரவே முடியும். உண்மையில் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கைதான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. வலிகளை ஏற்றுக்கொண்டு கடந்து சென்றால்தான் வளமான வாழ்க்கையை வாழவே முடியும். வெற்றி நம் மகிழ்ச்சியை தீர்மானிப்பதில்லை. நம் மகிழ்ச்சிதான் நமக்கான வெற்றிகளை தீர்மானிக்கிறது. நீங்கள் எதை செய்தாலும் அதை முழு விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் செய்யுங்கள். அதில் நீங்கள் வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் செய்த தவறுகளுக்கு நன்றியோடு இருங்கள். ஏனென்றால் அந்த தவறுகள்தான் உங்களுக்கான நல்வழி காட்டும் தெய்வங்கள். தவறு செய்தவன் மீண்டும் தவறான பாதைக்கு செல்ல மாட்டான். சரியான பாதையில் செல்வதற்கான முயற்சியை மேற்கொள்வான். அதனால் வாழ்வில் நீங்கள் செய்த தவறுகளுக்கும் அந்த தவறுகளால் ஏற்பட்ட துன்பங்களுக்கும் எப்போதும் நன்றியோடு இருங்கள். 1000 பேர் 1000 சொன்னாலும் உங்களுக்கு பிடித்த வேலையை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். என்றாவது ஒரு நாள் அது உங்களை மிக உயரத்தில் கொண்டு செல்வதற்கு காரணமாக இருக்கும். அடுத்தவர்களின் பாதையை பின்பற்றாதீர்கள். ஏனெனில் அது அவர்களுடைய பாதை, உங்களுடையது அல்ல. நீங்கள் உங்களுடைய பாதையை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் அந்த பாதையில் உங்கள் முதல் அடியை எடுத்து வைப்பதை தவிர நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் வேறு எதுவும் இல்லை. நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதற்காக அவர்களுக்கு அடிமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கற்றுத்தந்தவர்கள் நமக்கு உதவி செய்தவர்கள் என்ற கருத்தை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்குள் நீங்களே முயன்று இன்னும் மேலான உண்மைகளை தேடுங்கள். அதுதான் கற்றுக் கொடுத்தவர்களை விடவும் உங்களை உயர்ந்தவர்களாக மாற்றும். கதிரவன் தன் ஒளி கதிர்களை வைரத்தின் மீதும் மண்ணாங்கட்டியின் மீதும் ஒரே மாதிரிதான் வீசுகின்றது. ஆனால் வைரம் மட்டுமே அந்த ஒளி கதிர்களை கிரகித்துக் கொண்டு பிரகாசிக்கிறது. எதையும் கிரகித்துக் கொள்ளாத மண்ணாங்கட்டி எதையும் பிரகாசிப்பதில்லை. ஒளி வீசும் வைரமாக திகழ்வதற்கு அந்த வைரம் பல முறை வெட்டப்பட்டும் பட்டை தீட்டப்பட்டும் இருக்கும். உங்களுக்கு வரும் துன்பங்களும் கஷ்டங்களும் கூட அதுபோலத்தான். அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அடுத்ததை நோக்கி நகருங்கள். உங்கள் வாழ்க்கையும் வைரத்தை போல பிரகாசிக்கும். எதையும் எதிர்கொள்ள தயங்கி மண்ணாங்கட்டியைப் போலவே இருந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழாது. ஏதேனும் ஒரு விஷயத்தை ஏராளமான மக்கள் நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அந்த விஷயத்தை அதிக கவனமாக ஆராய வேண்டும். எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக அது உண்மையாகவும் நம்பகத்தன்மையாகவும் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. இங்கு பொய்களையும் கெட்ட செயல்களையும் தான் பெரும்பாலானவர்கள் நம்பி அதையே பின்தொடர்ந்தும் செல்கிறார்கள் என்பதே மறுக்க முடியாத உண்மை. இந்த உலகத்தில் மிக கஷ்டமான காரியம் எதுவென்றால் உங்களால் செய்யவே முடியாத ஒன்றை செய்ய முடிவது போல் கற்பனை செய்வதுதான். இந்த உலகத்தில் மிகவும் எளிதான காரியமும் அதுதான். உங்கள் சிந்தனையில் உங்களால் எல்லாம் முடியும் என்று நம்புங்கள். அது நிஜத்தில் உங்களை நிச்சயம் அப்படியே மாற்றி காட்டும். வெற்றி என்பது வேறொன்றும் இல்லை, உங்களின் லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வதுதான் அது.
என்ன என்றே புரியாத ஒன்றை நாம் அடைவது கடினம். அப்படியே அடைந்து விட்டாலும் அது நீண்ட நாட்கள் நம்மிடம் நிலைத்திருக்காது. வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மட்டும் வந்துவிடாது. அதற்காக உழைத்தால் மட்டும்தான் வரும். உழைப்பு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் நிகழாது. பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் புரட்சியை செய்துதான் தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறது. அவரவர்களின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள அவரவர்கள்தான் அதற்கான உழைப்பை கொடுக்க வேண்டும். உங்களை நோக்கி வரும் விமர்சனங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் பயந்து ஒளிந்து கொள்ளாதீர்கள். நாம் ஒளிந்து கொள்ளும் பெண்மான்கள் அல்ல, ஒளி வீச போகும் விண்மீன்கள். எதையும் எதிர்த்து போராடுபவர்களையும் எல்லாவற்றையும் கடந்து செல்லும் உறுதி கொண்டவர்களையும் தோல்விகள் தொட்டுக்கூட பார்ப்பதில்லை. உன் மதிப்பு என்ன என்பதை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. உன்னை மதிப்பிடும் வேலையை எப்போதும் மற்றவர்களின் கையில் கொடுத்து விடாதே. இந்த உலகத்தில் உன்னை பற்றி உனக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அல்ல. உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடு எப்போதும் சரியானதாகவும் இருக்காது. உன்னை பற்றிய உன்னுடைய மதிப்பீடு எப்போதும் தவறாகவும் இருக்காது. சுடுகாட்டுக்கு அப்பாலும் நம்மை பின்தொடர்ந்து வரும் ஒரே நண்பன் நம்முடைய நல்லொழுக்கம்தான். மற்றவை யாவும் மரணத்துடன் முடிந்து போகும். அதனால் ஒழுக்கத்தை உயிரையும் விட மேலாக மதித்து கடைபிடியுங்கள். நீங்கள் கடைபிடிக்கும் உங்களின் ஒழுக்கம்தான் உங்களை உயரத்தில் வைத்திருக்கும். நீங்கள் இருக்கும் போதும் இந்த உலகை விட்டு மறைந்த பிறகும். இரக்கமுள்ள இதயமும் சிந்தனை ஆற்றல் மிக்க மூளையும் கடினமான வேலைகளையும் விருப்பத்தோடு செய்யும் கரங்களையும் பெற்றிருந்தால் உங்களுக்கு வரும் எல்லா பிரச்சனைகளும் உடனடியாக முடிவுக்கு வந்துவிடும். துன்பங்களும் துயரங்களும் நம்மை பலப்படுத்தவே நம்மிடம் வருகின்றன. அவை நமக்கு இயற்கை வைக்கும் பரீட்சை. அவற்றை வெற்றிகரமாக கடந்து செல்லும் போதுதான் நமது வாழ்க்கையே முழுமையடைகிறது. உண்மை, தூய்மை, சுயநலமின்மை, இந்த 3 குணங்களையும் பெற்றிருப்பவர்களை நசுக்கக்கூடிய ஆற்றல் அந்த விண்ணுலகிலும் இல்லை, இந்த மண்ணுலகிலும் இல்லை. இந்த 3னையும் பெற்றவனை இந்த பிரபஞ்சமே எதிர்த்து நின்றாலும் அதை எதிர்த்து போரிடும் ஆற்றல் அவனுக்குள் உண்டு. இறந்து போன மீன்கள் தான் தண்ணீர் போகும் திசையிலேயே பயணிக்கும். உயிருள்ள மீன்கள் தண்ணீரின் ஓட்டத்தை எதிர்த்து பயணம் செய்யும். துன்பங்களோடு சேர்ந்து பயணிக்காமல் அதை எதிர்த்து நீச்சல் போட பழகுங்கள். எதையும் எளிதில் வெல்லலாம். அதிர்ஷ்டம் என்கிற யந்திரத்தை நம்பாமல் உங்களின் உழைப்பு என்கிற மந்திரத்தை நம்பினால் நம் ஒவ்வொருவரின் வாழ்வும் வளமானதாக மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கை மட்டும் ஏன் எப்போதும் இருள் சூழ்ந்ததாகவே இருக்கிறது என்று வருந்தாதீர்கள். எல்லா அதிசயங்களும் இருட்டை கிழித்தெறியும் வெளிச்சத்தில் இருந்துதான் தொடங்குகிறது. இருளை நினைத்து வருந்தாமல் வெளிச்சத்தை தேடி நகர்ந்தால் எல்லோருடைய வாழ்க்கையும் பிரகாசமானதாக மாறும். எந்த சூழ்நிலையிலும் சுயநலமின்றியும் ஒழுக்கமாகவும் வாழுங்கள். உங்களுக்கு உண்டாகும் துன்பங்களுக்காக கலங்கி ஒழுக்கமான வாழ்க்கையை விட்டுவிடாதீர்கள். மூட நம்பிக்கைகளை தூக்கி எறிந்து விடுங்கள். உங்கள் முன்பு துயரங்கள் பெரிய கோட்டையாக எழும்பி நின்றாலும் உங்களின் ஒழுக்கம் அதனை மிக எளிதாக தகர்த்துவிட்டு கடந்து சென்று கொண்டே இருக்கும். வாழ்க்கைக்கு ஒழுக்கமும் அவசியம் என்பதை உணருங்கள். உங்கள் உடலையும் மனதையும் பலவீனப்படுத்தும் எந்த ஒரு தீய செயல்களையும் செய்து விடாதீர்கள். சிறந்த லட்சியத்தை மனதில் கொண்டு முறையான வழிமுறைகளை பின்பற்றி தைரியத்துடன் வெற்றி பாதையில் வீரநடை போடுங்கள். மிகப்பெரிய வெற்றிகள் எப்போதும் உங்கள் பக்கம் உண்டு. நமக்கு நாமே செய்து கொள்ளும் துன்பங்களை தவிர வேறு துன்பங்கள் எதுவும் நம்மை அணுகுவதில்லை. அதற்கும் நம் ஆணவமே முதல் காரணம். துன்பம் ஏன் வந்தது என உங்களை நீங்களே ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அந்த துன்பத்திற்கான காரணத்தில் ஒரு பாதியை நீங்கள் செய்திருப்பீர்கள், மறு பாதியை இந்த உலகம் செய்திருக்கும். இந்த ஆராய்ச்சியிலிருந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். துன்பத்திற்கு காரணமான முதல் பாதியை நீங்கள் கட்டுப்படுத்திவிட்டால் எந்த துன்பங்களும் உங்களை ஒருபோதும் தீண்டுவதில்லை என்பதே அது. நம்பிக்கையற்றவர்கள் தங்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் பிறர் மீது பழி சொல்வதிலேயே குறியாக இருக்கிறார்கள். பிறர் மீது பழி சொல்லும் போது நாம் பலவீனமானவர்களாக ஆகிவிடுவோம். சொந்த காலில் நிற்க பழகுங்கள்.
உங்கள் துன்பத்திற்கான பொறுப்பு முழுவதையும் உங்களின் தோளில் சுமந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான வலிமையும் உதவியும் உங்களுக்குள் குடிகொண்டிருக்கின்றன. அவற்றின் உதவி கொண்டு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ள எப்போதும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். முடியாது என்ற வார்த்தைக்கு இந்த உலகத்தில் இடமே இல்லை. ஓடுகின்ற மானையும் நிறுத்த முடியாது, புலி வேட்டையாடுவதையும் நிறுத்த முடியாது. முடியாது என்ற இயலாமை இந்த உலகத்தில் மனிதர்களிடம் மட்டுமே இருக்கிறது. முதலில் அதை துரத்தி அடிப்பவர்களே மிகப்பெரிய வெற்றிகளை விரட்டி பிடித்து விடுகிறார்கள். மற்றவர்கள்தான் இயலாத மனநிலையிலேயே இருந்து இறந்தும் விடுகிறார்கள். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களில் நிறைய பேர் அவர்களை விட நீங்கள் நன்றாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள். நீங்கள் வாழ்க்கையில் தோல்வியடைய வேண்டும் என்று நினைப்பவர்களில் பலர் உங்களுடனேதான் இருப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள்தான். அதனால் உங்களின் அடுத்தடுத்த எந்த நகர்வுகளையும் யாரிடமும் சொல்லாதீர்கள். சதுரங்க விளையாட்டில் நாம் எதுவும் பேசுவதில்லை. அமைதியாக திட்டமிட்டு காய்களை நகர்த்துவதுடன் சரி. வாழ்க்கையும் சதுரங்க விளையாட்டை போலத்தான். அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை யாரிடமும் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். அமைதியாக செயல்படுங்கள். அப்போதுதான் சாதித்துக் கொண்டே இருப்பீர்கள். உங்களின் அடுத்தடுத்த நகர்வுகளை பற்றிய திட்டங்கள் எப்போதும் மௌனமாகவும் ரகசியமாகவும் இருக்கட்டும். உங்களின் சாதனைகள்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசும் சத்தமான வார்த்தைகளாக இருக்கட்டும். மற்றவர்கள் உதவி செய்வார்கள் என்று எதற்காகவும் காத்திருந்து உங்கள் காலத்தை வீணடிக்காதீர்கள். இங்கு உதவியை பற்றி பேசுபவர்கள்தான் அதிகம். அதை செய்பவர்கள் மிக மிக குறைவுதான். ஒருவரின் பிறப்பு, அவர் செய்யும் வேலை, அவரின் தோற்றத்தை வைத்தெல்லாம் இவர் இப்படித்தான் என்று முடிவுக்கு வருவதை விட அசிங்கம் வேறு எதுவும் இல்லை. ஆனால் எந்த அசிங்கமும் இல்லாமல் அதை செய்பவர்களுக்கு மத்தியில்தான் இன்று நாம் வாழ வேண்டியிருக்கிறது. தன் பிறப்பை மட்டுமே பெருமையாக கருதுபவர்கள் வாழ்க்கையில் ஒரே இடத்தில்தான் இருப்பார்கள். ஆனால் தனக்கான பெருமை என்ன என்பதை உணர்ந்து அதற்காக ஓயாமல் உழைப்பவர்கள்தான் தான் பிறந்ததின் பெருமையை இந்த உலகத்திற்கே காட்டுவார்கள். நீ யார் என்பதை மற்றவர்கள் தீர்மானம் செய்ய வாய்ப்பளிக்காதே. நீ யார் என்பதை நீ தீர்மானம் செய். உன்னை எதிர்த்து நிற்கும் ஒவ்வொருவருக்கும் நீ தவிர்க்க முடியாத சக்தியாக உயர்ந்து காட்டு. அங்கு நின்று கொண்டு இந்த உலகத்திற்கே உரக்கச் சொல், இதுதான் நான், இதுதான் என் அடையாளம் என்று. வாழ்க்கையில் நமக்கு எப்போதுமே இரண்டு வழிகள் திறக்கப்பட்டிருக்கும். ஒன்று எதிரியின் பின்னால் போவது, மற்றொன்று நம் கனவின் பின்னால் போவது. எதிரியின் பின்னால் போனால் நாமும் நம் எதிரியைப் போலவே மாறிவிடுவோம். ஆனால் நம் கனவின் பின்னால் போனால்தான் நாம் நாமாக இருக்க முடியும். செய்தால் முழு நிறைவாகத்தான் செய்வேன் என்று எதையும் தாமதம் செய்ய வேண்டாம். முழு நிறைவு என்று ஒன்று இல்லவே இல்லை. ஓட்டத்தை தொடங்கிவிட்டு பிறகு ஒழுங்குபடுத்துவதே சரியானது. எதையும் தொடங்காமல் காலத்தை ஓட விடுவது சரியானதல்ல. எல்லா தவறான முடிவுகளுக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் முடிவெடுக்கப்படும் அந்த சமயத்தில் நிச்சயம் அது நமக்கு சரி என்றுதான் தோன்றியிருக்கும். எடுத்த முடிவு தவறாகி போகுமா அல்லது சரியாக இருக்குமா என்று முடிவெடுத்து செயலில் இறங்கிய பிறகுதான் தெரிய வரும். எதற்கும் முடிவெடுக்க தாமதம் செய்யாதே. முடிவு எடுத்த பின் செயலில் இறங்க யோசனை செய்யாதே. தொலைத்ததை தொலைத்த இடத்தில் தேடுங்கள். இருட்டில் தொலைத்துவிட்டு வெளிச்சமாக இருக்கிறது என்பதற்காக வேறு இடத்தில் தேடினால் நீங்கள் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான். சிலவற்றை தொலைத்த இடத்தில் தேடாமல் வேறு எங்கெங்கோ தேடிக்கொண்டிருப்பதால் தான் நாம் இன்னமும் எதையும் கண்டடையாமல் இருக்கிறோம். மரத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். அது தன்னை விட்டு பிரியும் இலைகளை பற்றி எப்போதும் கவலைப்படுவதும் இல்லை. அதை கணக்கில் எடுத்துக்கொள்வதும் இல்லை. ஒன்றை அடைவதற்காக நீங்கள் இழக்கின்ற சில அற்ப விஷயங்களுக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அடைய வேண்டிய இலக்கை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்படுங்கள்.
உங்களிடம் ஏதேனும் பலவீனங்கள் இருந்தால் அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் எப்போதும் உங்களுடைய சிறந்த திறமைகள் மீது முழு கவனம் செலுத்துங்கள். அதுதான் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரு தவறான உறவு உங்கள் வாழ்க்கையையே கூட அழித்துவிடக்கூடும். நீங்கள் தேர்ந்தெடுப்பது சரியான நபர்தானா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் சரியான நபர் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும் சக்தியாக உங்களுடன் இருப்பார். அப்போது நீங்கள் உயர்வதை யாராலும் தடுக்கவும் கெடுக்கவும் முடியாது. வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் நமக்கு ஒவ்வொன்றை கற்றுக் கொடுக்கும். ஆனால் அதிலும் ஒரு சில கஷ்டங்கள் நமக்கு வாழ்க்கையையே கற்றுக் கொடுக்கும். நீங்கள் சந்திக்கும் எந்த கஷ்டங்களும் வீணாக போவதில்லை. எதையும் எதிர்கொண்டு கடந்து செல்லுங்கள். அனைத்திற்கும் நிச்சயம் ஒரு பலன் உண்டு. அநியாயங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கைதான் அந்த அநியாயத்தை எதிர்த்து போராடும் தைரியத்தை நமக்கு கொடுக்கும். ஏனென்றால் நம்பிக்கையால் மட்டும்தான் நாம் நம் வாழ்க்கையை வாழவே முடியும். கடந்த காலம் எப்போதும் வருத்தத்தை மட்டுமே நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். கடந்து போன நாட்கள் பலருக்கும் நிறைய கஷ்டங்களை கொண்டு வந்திருக்கும். தவறு செய்தவர்கள் படும் கஷ்டங்கள் வெறும் கஷ்டங்கள் அல்ல, அது அவர்களுக்கான வாழ்க்கை பாடம். எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டு வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்ளாதீர்கள். வருத்தப்படுவதே ஒரு பெரிய தண்டனைதான். அது உங்களின் எதிர்காலத்தையே மொத்தமாக அழித்துவிடும். உங்களின் அழிவிற்கு நீங்களே காரணமாகி விடாதீர்கள். எது சரி எது தவறு என்பதை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு எப்போதுமே நம்மிடம்தான் இருக்கிறது என்பது தெரிந்த பிறகு தன்னுடைய முடிவுகளுடன் வாழ்வது சுலபமான விஷயமாக இருக்காது. நீங்கள் எடுத்திருக்கும் முடிவே இறுதியானது என்று உறுதியாக நம்புவது தவறில்லை. ஆனால் அந்த முடிவால் வரப்போகும் நன்மை தீமைகளையும் ஆராய்ந்து பார்க்க மறந்து விடாதீர்கள். சில நேரங்களில் உங்கள் மீதே நீங்கள் சந்தேகப்படவும் செய்யுங்கள். அப்போதுதான் உங்கள் நம்பிக்கையின் பலத்தை நீங்கள் உணர முடியும். உன்னால் முடியும் வரை முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைக்காதே. அது முடியாமல் கூட போக வாய்ப்புகள் இருக்கலாம். நீ நினைத்ததை செய்து முடிக்கும் வரை முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொள். நிச்சயம் உன்னால் முடியாமல் போகாது. உங்களுடைய முடிவை வேறு யாரும் முடிவு செய்ய அனுமதிக்காதீர்கள். பிறகு கடைசி வரை உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது. ஏழ்மையில் இருப்பவர்களையோ சாமர்த்தியத்தில் குறைவானவர்களையோ காணும்போது அவர்களை அவமதிப்பது என்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏனென்றால் நாமும் ஒரு சமயத்தில் அவர்களைப் போலத்தான் இருந்திருப்போம். உறுதியான மனம் படைத்தவனுக்கு வாழ்க்கையில் ஒரு முறைதான் மரணம். ஆனால் பயம் கொண்டவனுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மரணம். எதற்கும் துணிந்து நில்லுங்கள். மரணமே வந்தாலும் அதை எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் இருக்கும் வரை அந்த மரணமும் வரப்போவதில்லை. மரணம் வந்துவிட்டால் நீங்கள் இருக்கப் போவதும் இல்லை. கோழையாக இருப்பவர்கள்தான் சிறிய கஷ்டம் ஏற்பட்டாலும் சிறிய நஷ்டம் ஏற்பட்டாலும் அப்படியே முறிந்து விடுகிறார்கள். தைரியமும் மன உறுதியும் கொண்டவர்கள் எந்த இழப்புகளையும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல்கிறார்கள். நீங்களும் தைரியத்தையும் மன உறுதியையும் வளர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வாழ்க்கை என்பது உங்களுக்கு பல இழப்புகளையும் நஷ்டங்களையும் அவ்வப்போது கொடுக்கத்தான் செய்கிறது. மற்றவர்களை அப்படியே நம்பிவிடுவதுதான் நம்முடைய மிகப்பெரிய பலவீனமாக இருக்கிறது என்பதே யதார்த்தமான உண்மை. எப்போதும் நம்மை நாம் நம்புவதுதான் நமக்கான பலமாக மாறுகிறது. ஆனால் அந்த பலத்தை அடைய நாம் கொடுக்கும் விலை என்பது தனிமைதான். தனிமை நமக்கு கற்பிக்கும் வாழ்க்கை பாடங்கள் விலை மதிப்பில்லாதது. தனிமையை அனுபவிக்க நேர்ந்தால் வருந்தாதீர்கள். உங்களின் வருங்கால வாழ்க்கைக்காக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் எடுக்கும் முடிவுகளோடு வாழ்வது எப்போதும் சுலபமாகவே இருந்து விடாது. மனதிலிருந்து எடுக்கும் முடிவுகள் நமக்கு நிம்மதியை தருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஆனால் மனம் சம்பந்தப்படாமல் எடுக்கின்ற முடிவுகள் நம்முடைய மனதை மிகவும் காயப்படுத்தவும் செய்யலாம். முடிவுகளை கவனமாக கையாளுங்கள்.
விடுகின்ற ஒவ்வொரு நாளையும் உங்கள் வெற்றிக்காக சமர்ப்பித்து விடுங்கள். முடிகின்ற ஒவ்வொரு நாளும் உங்களை வெற்றிக்கு மிக அருகில் கொண்டு செல்லும். வாழ்க்கையாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் அதன் சக்கரமானது பூமியில் புதைந்து விட்டால் அதை மற்றவர்களின் உதவியின்றி வெளிக்கொண்டு வர முடியாது. ஆனால் வாழ்க்கையாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் அளவுக்கு மீறிய சுமைகளை ஏற்றிக் கொண்டால் அதன் சக்கரம் பூமியில் புதையத்தான் செய்யும். சுமைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் சுகமான வாழ்க்கையை வாழலாம். துன்பங்களும் துயரங்களும் எல்லோருக்கும் தான் வருகிறது. அவற்றை கண்டு துவண்டு விடுவதால் அவை மறைந்து விடுவதில்லை. மன தைரியம் கொள்ளுங்கள். எல்லா இருளுக்கு பிறகும் ஒரு விடியல் நிச்சயம் உண்டு. உங்களின் உறுதியான நம்பிக்கையே நல்ல வாழ்க்கையை உருவாக்கும்.